வெள்ள நிவாரணத் தொகை முழுமையாக வந்து சேரவில்லை என்று பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளனர். மழை வெள்ளத்தால் குடிசைகளை இழந்தோருக்கு 10,000 ரூபாய் மற்றும் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தோருக்கு 5,000 ரூபாய் வரும் 11ஆம் தேதிக்குள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் குடிசைவாசிகளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கவில்லை என்று அருகில் இருப்பவர்களுக்கு கிடைத்தும் தங்களுக்கு பணம் வந்து சேரவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. ஆசீர்வாதபுரத்துல இருந்து வரேன் புளியாந்தோப்பு. எங்க வீடு குடிச்ச வீடு எல்லாமே சேதம் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் நாங்க அக்கௌண்ட்ல பார்த்தா 5,000 ரூபாய் தான் வந்திருக்கு. அப்ப 10,000 ரூபாய் சொன்னதுக்கு எதுக்குங்க? போய் தானே அத மாதிரி குடிச்ச வீட்டுக்கு 10,000 தரேனாங்க. ஆனா இப்ப 5,000 தான் கொடுக்குறேன்றாங்க. அதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்ங்களா? இப்ப நாங்களாம் வெள்ளத்துல தானே பாதிக்கப்பட்டிருந்தோம். வீடு ஃபுல்லா தண்ணி ரொம்ப போயிருந்தது. ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாமே சேதமாய் வீட்டு ஃபுல்லா வந்து நாங்க ஸ்கூல்ல இருந்தோம். நாங்கம்மா கல்யாண மண்டபத்துல ஸ்கூல்ல எங்களை இட்டுன்னு போய் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க 10,000 தானே தரேன். நீங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குடிசை வீடுக்கு 10,000 ரூபாய் சொன்னாங்கல்ல, 10,000 ரூபாய் 10 குடிசை கொடுத்துருவோம். 5,000 ரூபாய் தனியாக இது பண்ணிட்டோட மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்தா அந்த குடிசை வீடு 10,000 ரூபாய் கொடுத்துடணும். அதுவும் தரல. 5,000 ரூபாய் வீட்டில் வந்திருக்கு. சாமானியமாக எல்லாம் நஷ்டப்பட்டுருக்காங்க. மயில அவங்க ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணி அவங்களும் கொடுக்கணும்ல, கொடுக்க சொன்னதாக கொடுக்கலாம்ல. எங்கள் வீட்டாண்ட வந்து வெள்ள வினாருக்கு எழுதுனாங்க. வீட்டாண்ட நிறைய பேருக்கு வந்திருக்கு. நான் வந்து இங்கே ஐஓபியில் வந்து பார்க்குறேன், என்னுடைய புக்கை பதிவு பண்ணதில் வரல. ஆனால் என்ன பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும்னு உள்ளே அனுப்ப மாட்டாங்க. போலீஸ் லைன் நின்று நிறைய பேர் லைன் நிற்கிறதுனால யாரையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ண முடியல. அது மேற்கொண்டு நாங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு வரல. பாதி பேருக்கு வந்திருக்கு, பாதி பேருக்கு வரல. எங்களுக்கு பேங்க் புக் யாரும் ஓப்பன் இல்லைன்னு சொன்னோம். ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். சரி அந்த நம்பர் கொடுமா, நாங்கள் போகிறோம்னாங்க. இப்போ நாங்களும் 2-3 நாள் அலையிறோம். இது வரைக்கும் காசு வரவே இல்லை சார். லிஸ்ட்டு போட்டு எழுதுறாங்க, தனியாக எழுதுறாங்க. வீடு போயிட்டுக்கலாம் வந்து 10,000 உங்களுக்கு தனியாக எழுதுறாங்க. கார்டு வேறுலாம் 5,000 ரூபாய் சொல்லி தனியாக எழுதுறாங்க. இப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா 5,000 ரூபாய் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து பேசுகிறோம். நீங்கள் சொன்னீங்க, சொன்னபடி நடந்தால் தான் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நியாயமாக கோரிக்கை வந்து இங்கே பார்த்து செய்யுங்க, சொல்ல பார்க்கலாம். நாங்களாம் கஷ்டப்படுறோம். இந்த 10,000 ரூபாய் வச்சு நாங்கள் எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. எங்கள் வீட்டு பொருள் நிறைய பொருள் போயிடுச்சு.